சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்தி பள்ளி மாணவனை சக மாணவர்கள் தீக்குள் தள்ளிவிட்ட கொடூர சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தாலுகாவைச் சேர்ந்த ஜெயராஜ் சூர்யா தம்பதியினரின் மகன் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பகுதியில் உள்ள பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த மாணவரை சக மாணவர்கள் 2 பேர் சேர்ந்து சாதி பெயரை சொல்லி கேலி செய்ததுடன் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்த குப்பைக்குள் தூக்கி வீசியுள்ளனர். இதில் பலத்த தீக்காயமடைந்த அந்த மாணவன் ஈரோடு பெருந்துறை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தனது மகனுக்கு நியாயம் கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மாணவனின் தாய் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். என்னோட பையன் கிளாஸ் ரூம் கூட்டி குப்பை கொட்டிட்டு இருக்கையில 2 பசங்களும் சேர்ந்து கையை ஒருத்தன் கால் ஒருத்தன் பிடிச்சி நேற்று கடந்த அனல்லையும் இன்னைக்கு எரிஞ்ச தீயிலையும் தூக்கி போட்டாங்க. கையெல்லாம் வெந்து கிடக்குது. என் பையனுக்கு ரொம்ப காயமாகவும் இருக்குது. நாங்களும் ரொம்பவுமே எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் வேலைக்கு போகிறாரு. எங்களால் வறுமை கோட்டு கீழே தான் இருக்கிறோம். எங்களுக்கு இதுக்கு சார்கள் கூடவே ஆஸ்பத்திரிக்குள்ளே வரல. குன்னத்தூர் ஜிஹெச்சில் தான் அத்தனை பேர் இருந்தாங்க. இங்கே ஆம்புலன்ஸ் வந்தது பெருந்துறை கூட்டிகிட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் எய்டு மட்டும்தான் அங்கே பண்ணாங்க. ஆனால் இங்கே எங்கள் கூட சார் எதுவுமே வரல. கேட்டால் ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க. சார் டீச்சர்ஸே கருப்பாக இருக்கிற ஊதுவத்தி கலராக இருக்கிற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே அந்த பையனோட மன அழுத்தத்துக்குள்ள உண்டாக்கி எங்ககிட்ட சொல்லி ரொம்ப நாளாவே அழுதுட்டு இருந்திருக்கிறார். இப்படி பெற்றவங்க நல்லா செட்டான ஸ்கூலு தான். நாங்கள் அவங்கள நம்பி ஆசிரியரை நம்பி தான் அனுப்புகிறோம் பள்ளிக்கூடத்துக்கு. இதை எதுவுமே கேர் பண்ணிக்காமல் அந்த ஸ்கூலில் இருக்கிற வாத்தியார் எல்லாமே கண்டுக்காமல் இருக்கிறாங்க. எங்கள் கூட எங்கள் ஆஸ்பத்திரி வரைக்கும் எந்த ஒரு பதிலும் இல்லை. போலீஸும் எதுவும் எங்களை ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கும் இல்லை. இப்போ பத்திரிக்கை ப்ரெஸ் தான் வந்திருக்குது. இதுக்கு எங்களுக்கு சரியான பதில் எங்களுக்கு தகவல் சொல்லணும் கவர்மெண்ட்டு. 2வது இந்த மாதிரி பிரச்சனை எந்த ஒரு குழந்தைக்குமே நடக்கக்கூடாது. எந்த காலத்தில் இருந்தாலுமே நம்ம ஜாதி பேசக்கூடாது.